நேற்று மும்பைக்கும் லக்னோவுக்கும் இடையே நடந்த போட்டியில் 19வது ஓவர் முடிவில் மும்பை பேட்ஸ்மேன் திலக் வர்மாவை ரிட்டையர்ட் அவுட் முறையில் வெளியேற்றினது ஒரு பெரிய பரபரப்பை ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த முடிவை எடுத்தது யாருன்னு பார்த்தா ஹர்திக் பாண்டியா. சரி, ரிட்டையர்டு ஹர்ட்னா என்னன்னு தெரியும், அது என்ன ரிட்டையர்டு அவுட், இது ரெண்டுக்குமான வித்தியாசத்தை முதல்ல பார்த்துருவோம். ரிட்டையர்டு ஹர்ட் அப்படின்னா ஒரு பேட்ஸ்மேன் களத்தில் நிற்கும் போது இன்ஜூர்டு ஆகிட்டாப்லன்னா, அடிபட்டுட்டாப்ல அப்படின்னா உடனே களத்தை விட்டு வெளியேறிடலாம், அடுத்த பேட்ஸ்மேன் உள்ளே இறங்கிடுவாங்க. இப்போ இன்ஜூர்டு ஆனவர் ஓரளவு சரி ஆயிட்டார் அப்படின்னா அதுக்கு பிறகு அவர் பேட்டிங் பண்ண இறங்க முடியும். இதுக்கு பேர் ரிட்டையர்டு ஹர்ட். ரிட்டையர்டு அவுட் அப்படின்னா ஒரு பேட்ஸ்மேனால் பாலை ஹிட் பண்ணி ஆட முடியல, அந்த அணி என்ன நினைக்கிறாங்க, அடுத்து பேட்ஸ்மேன் ஒரு நல்ல ஹிட்டராக இருக்கிறாரு, அவரை இறக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ வாலண்டியராக அங்கே இருக்கிற பேட்ஸ்மேனை ரிட்டையர்ட் அவுட் முறையில் வெளியேற்றுவாங்க, அடுத்த பேட்ஸ்மேன் உள்ளே வருவார். இந்த ரிட்டையர்ட் அவுட் முறையில் வெளியேற்றின பிளேயர் மீண்டும் திரும்பி பேட்டிங்க்கு இறங்க முடியாது. ரிட்டையர்ட் அவுட்னா அவர் அவுட்டான கணக்கில் தான் எடுத்துக்கொள்ளப்படுவார். இதுதான் ரிட்டையர்ட் ஹர்ட்டுக்கும் ரிட்டையர்ட் அவுட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ரிட்டையர்ட் ஹர்ட்னா போயிட்டு திரும்பி இறங்க முடியும், ரிட்டையர்ட் அவுட்னா திரும்பி இறங்க முடியாது. இதுதான் வித்தியாசம். சரி, இப்போ சம்பவத்துக்கு வருவோம். இப்போ மும்பைக்கும் லக்னோவுக்கும் இடையே நடந்த போட்டியில் லக்னோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி 203 ரன்களை அடித்தாங்க. இதை தொடர்ந்து மும்பை 204 அடித்தா வெற்றி பெறலாம் அப்படின்னு இறங்கினாங்க. கடைசி 2 ஓவருக்கு 29 ரன்கள் மும்பைக்கு தேவைப்படுது. இது T20 ஃபார்மேட்டில் ஈஸியாக அடிக்கக்கூடிய ஸ்கோர் தான். அந்த நேரத்தில் களத்தை நிற்கிறது ஹர்திக் பாண்டியாவும் திலக் வர்மாவும் நிற்கிறாங்க. திலக் வர்மா கொஞ்சம் பாலை ஹிட் பண்ணி ஆடுறதுல கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காப்புல, ஸ்ட்ரைக் ரேட்டும் கொஞ்சம் கம்மியான ஸ்ட்ரைக் ரேட் தான் ஆடிக்கிட்டு இருக்காப்புல. ஹர்திக் பாண்டியோடைய நிலையும் அதுதான். ஏன்னா பிச்சு ஓரளவு பவுலர்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, அதை பயன்படுத்தி சர்துல் தாக்கூர் மாதிரியான பவுலர்லாம் நல்லா வீசுகிறாங்க. அப்போ 19வது ஓவரை வீசுறது சர்துல் தாக்கூர் செம்மையாக போட்டு மனுஷன் ஒரு பவுண்டரி கூட விடாமல் முதல் 5 பாலுக்கு வெறும் 6 ரன்கள் மட்டும்தான் கொடுத்துருக்குறாப்புல. திலக் வர்மா ஹிட் பண்ணுறதுக்கு சிரமப்படுறதை பார்த்துட்டு ஹர்திக் பாண்டியா திலக் வர்மாவை கூப்பிட்டு ரிட்டையர்டு அவுட் முறையில் வெளியில் போயிரு அப்படின்னு சொல்லி 18.5வது ஓவரில் திலக் வர்மாவை வெளியேற்றுறாப்படாங்க மனுஷன். இதுதாங்க பெரிய ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணியிருக்குது. திலக் வர்மா எப்படிப்பட்ட பேட்ஸ்மேன், இந்திய அணியில் இடம் பிடிச்சிருக்கிற நிரந்தரமான ஒரு இளம் பிளேயர் தான் திலக் வர்மா. நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காப்புல, தொடர்ச்சியாக 2 செஞ்சுரிலாம் T20 அடிச்சிருக்காப்புல. கடைசியாக இங்கிலாந்துக்கு எதிர் நடந்த போட்டியில் ஒரு ஆளாக நின்று இந்தியாவை ஜெயிக்க வச்சிருக்காப்புல. எப்படிப்பட்ட பாலையும் ஹிட் பண்ணக்கூடிய ஆள். அன்னைக்கு நாள் அவருக்கு சரியாக அமையலை. ஏன் ஹர்திக் பாண்டியாவினாலேயே அடிக்க முடியல. அப்படி இருக்கிறப்ப திலக் வர்மாவை வெளியேற்றினது இது முறையில்லாத செயல். சரி, நீ செய்கிறியே அதில் ஒரு லாஜிக் இருக்கா அப்படின்னு பார்த்தா, இப்போ நீ திலக் வர்மாவை வெளியேற்றினா அடுத்து வரக்கூடிய பேட்ஸ்மேன் ஒரு கீரன் பொல்லாடு மாதிரியோ ஒரு டேவிட் மில்லர் மாதிரியோ ஒரு அதிரடியான பேட்ஸ்மேனாக இருக்காப்புல அப்படின்னா சரி, இவரை வெளியேற்றிட்டு அவங்க அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை செய்யலாம். ஆனால் அடுத்து எந்த பேட்ஸ்மேனுமே இல்லை, பெருசாக ஹிட் பண்ணக்கூடிய ஆள் இல்லை. இருக்கிறது மிச்சல் சாண்ட்னர் ஒரு பவுலர் தான், பார்ட் டைம் பேட்ஸ்மேன் தான். அவரை கொண்டு போய் இறக்குறிய, இதில் என்ன லாஜிக்? திலக் வர்மாவை எடுத்துட்டு நீ சாண்ட்னரை இறக்குறீன்னா அப்போ நீ நீ பண்ணுறதுல ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹர்திக் பாண்டியாவை வச்சு செய்கிறாங்க. அப்புறம் கடைசியில் என்னாச்சு அப்படின்னா அந்த ஓவரில் சர்துல் தாக்கூர் 19 ஓவர் போட்டு 7 ரன் மட்டும் கொடுப்பாப்புல. கடைசி ஓவருக்கு 22 ரன் அடிக்கணும். ஹர்திக் பாண்டியா ஒரே ஆளே நின்று 22 ரன் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாப்புல. ஃபர்ஸ்ட் பாலில் 6 அடிப்பாப்புல, 2வது பாலில் 2 ரன் அடிப்பாப்புல, 3வதுல சிங்கிள் போகும், சிங்கிள் ஓட மாட்டாப்புல, 4வது பால்லையும் சிங்கிள் ஓட மாட்டாப்புல. அப்புறம் கடைசியில் அடிக்க முடியாமல் 11 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவிட்டாங்க. இதில் மும்பை அணி நிர்வாகமே ஹர்திக் பாண்டியா மேலே அதிருப்தியில் இருக்கிறதா ஒரு தகவலை சொல்கிறாங்க. என்ன கேட்டால் இதெல்லாம் சரியில்லாத செய்யுங்க. நீ கேப்டன் தான், உனக்கு எல்லா அதிகாரம் இருக்குதான், அதுக்காக உன்னோட இஷ்டத்துக்கு எதை வேணால் செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு சரியான செயலே கிடையாது. மும்பை அணி தோல்வியை தழுவிடுறாங்க. இது 3வது தோல்வியாக அமைஞ்சிருக்குது. இந்த ஹனுமா விகாரி ஒரு படி மேலே போய் ஹர்திக் பாண்டியாவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காப்புல மனுஷன். என்ன அப்படின்னா, திலக் வர்மாவால் அடிக்க முடியல, ரைட்டு, நீ என்னத்தை கிழிச்ச, நீ 17 பாலுக்கு 11 ரன்கள் அடிச்சுக்கிட்டு நிற்கிற, நீ ஒன்னாலேயும் ஹிட் பண்ண முடியல, அதுக்கு பேசாமல் நீ ரிட்டையர்ட் அவுட்டு ஆகலாமே அப்படின்னு சொல்லி கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு ட்விட்டை ஒன்று போட்டிருக்கான் மனுஷன். இதுதான் இணையத்தில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்குது. இந்த சர்ச்சை பயங்கரமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.